ஒரு நாட்டுல உள்ள மக்கள் கல்வி பொருளாதாரத்துல சிறந்து விளங்கணும். சரி, இதெல்லாம் வேணும் தான். ஆனா இதுக்கெல்லாம் முன்னாடி முக்கியமா என்ன தேவை தெரியுமா? சுகாதாரம். மக்கள் அவங்களோட கனவுகளை நோக்கி பயணிக்கவும் அன்றாட பணிகளை செய்யவும் நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதுக்காக தமிழ்நாட்டுல நம்ம திராவிட மாடல் அரசு என்னென்ன முக்கியமான முன்னெடுப்புகளை எடுத்திருக்குன்னு பார்க்கலாமா? 2009 முத்தமிழறிஞர் கலைஞர் கொண்டு வந்த கலைஞர் காப்பீட்டு திட்டம் இப்போ முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டமா செயல்பட்டு வருது. இது மூலமா வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் வரை பொதுமக்கள் இலவசமா மருத்துவ சிகிச்சைகள் பெறலாம். சாலை விபத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவுற வகையில 2021 வருஷம் நம்மை காக்கும் 48 திட்டத்தை தந்தாரு நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இதுல 3.57 லட்சத்திற்கும் அதிகமானவங்க பயனடைஞ்சிருக்காங்க. 2022 தொடங்கப்பட்ட ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம் மூலமா 32.51 லட்சம் பேர் பயனடைஞ்சிட்டு வராங்க. முக்கியமா தமிழ்நாட்டு மக்களுக்கு வரப்பிரசாதமா அமைஞ்ச மக்களை தேடி மருத்துவம் திட்டத்துல பொதுமக்களோட வீட்டுக்கே போய் அவங்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்படுது. நாட்டுக்கே முன்னோடியா 2021 தொடங்கப்பட்ட இந்த திட்டத்துல இதுவரை சுமார் 2.5 கோடிக்கும் அதிகமானோர் பயனடைஞ்சிருக்காங்க. இது மட்டுமா, மக்கள் இருக்கிற பகுதிகளிலேயே முகாம் போட்டு மருத்துவ சேவைகள் வழங்குற நலம் காக்கும் ஸ்டாலின் சென்னையில உலக தரத்துல அரசு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், தமிழ்நாடு முழுக்க மருத்துவ உட்கட்டமைப்புகள் மேம்பாடுன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். எக்கச்சக்கமான திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்காக தந்திருக்கிற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை இன்னைக்கு நாடே கொண்டாடுது. இப்படி மக்கள் நலன், மக்களுக்கான திட்டம்னு நேரம் காலம் பார்க்காம மக்களுக்காக மட்டுமே உழைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரே தலைவர் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டுமாதான் இருக்க முடியும்.